ஒவ்வொரு தெருக்கூத்துலையும் நான் அப்படி தான் வைப்பேன். அது நான் அது ஏன்னா நான் வந்து இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு சேரன் தான் காரணம். சார் இப்படி இவ்வளோ டைரக்டர் சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப நல்ல படமாக தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 5 ரூபாய்க்கு வாங்காத அந்த படத்தை 52 லட்ச ரூபாய்க்கு விற்றோம். அந்த படத்தை பற்றி புகழ்ந்துதான் பேசியானு. என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் ஒரு 2 பால் ஓவராகவே போடுவேன். தோழர் சொன்ன மாதிரி ஃபெட்னால வந்துட்டு ஒரு ராஜேந்திர சோழனுடைய நிகழ்ச்சியை தெருக்கூத்தா போட்டோம். ராஜேந்திர சோழன் அரண்மனையில் இருப்பார். அமெரிக்க தமிழ் சங்கங்களுடைய கூட்டமைப்பு பேரவை, எல்லா மாகாணத்திலையும் இருக்கக்கூடிய சங்கங்கள் ஒன்று கூடக்கூடிய வருடம் முழுக்கக்கூடிய ஒரு 6000 பேர் ஒன்று கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அங்கே அந்த ராஜேந்திர சோழனோட கதை போடும் பொழுது ராஜேந்திர சோழனை வந்து விக்ரம பாண்டியனும் சேரர்களும் படையெடுத்து வருவாங்க. அப்போ ராஜேந்திரனுக்கு கட்டியக்காரனை நான் போட்டிருந்தேன். கட்டியக்காரன் வந்து எல்லாரையும் அடிச்சு விரட்டுவார். அடிங்க மண்ணா, அவரை அடிங்க மண்ணா அப்படிம்பா. இவன் யாருடா? இவன் விக்ரம பாண்டியன். அடிச்சு துரத்துங்க மண்ணா, அவன் தலையை கொய்துங்க மண்ணா அப்படிம்பா. இவன் யாருடா? இவன் சேரன்டா அப்படிம்பா. ஐயா சேரன்னா கொஞ்சம் அடிக்காதீங்க, விட்டுருங்க அப்படிம்பா. ஏன்டா அப்படிம்பா. அவர் தாங்க என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு, அவர் இல்லைன்னா இல்லைங்க நான் இங்கே இருந்திருக்கவே முடியாதுங்க அப்படிம்பா. எல்லாரும் அப்போ எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மேடைகளிலும், ஏன்னா தெருக்கூத்துல மைக்கெல்லாம் பிடிச்சி நன்றி சொல்ல முடியாது, தேங்க்ஸ் கார்டு போட முடியாது படம் மாதிரி. ஒவ்வொரு தெருக்கூத்துலையும் நான் அப்படிதான் வைப்பேன். அது ஏன்னா நான் வந்து இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு சேரன் தான் காரணம். அது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இல்லைன்னா ஊரில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். அப்புறம் அண்ணன் கூட நினைக்கலாம், எல்லாத்துக்கும் எதுக்கு நீ என்ன கூப்பிட்ற அப்படின்னு அண்ணன் நினைக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே நான் அம்மா கிட்ட தான் போய் அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். நமக்கு உலகத்தில் 1000 பேர் தெரிஞ்சவங்களா இருக்கும், 1000 பேர் வந்து நமக்கு அறிமுகமாக இருப்பாங்க, நம்ம கூட பழகிறவங்களா இருக்காங்க. நம்ம எப்படி வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரியான உணர்வு. அதனால தான் சேரன்னு நான் வந்து நீங்கள் வந்தே ஆகணும், நான் இந்த படம் வெளியாக போகுது, இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு இந்த படம் மக்கள் மத்தியில் போகுதும்போது உங்களுடைய வாழ்த்துக்களோட போகணும் அப்படிங்கிற என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு எண்ணத்தில் தான் உங்களை 2 பேரையும் நான் அழைச்சது. சேரனை வந்து வெங்காயம் படத்துக்கு பண்ணின அந்த உதவியை நான் வந்து அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் நிறைய சேரன்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்பினேன். உலகம் முழுக்க சேரன்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்பினேன். அப்புறம் தான் அதனால தான் இந்த 1 படம் மாதிரி அடுத்த பயாஸ்கோப் மாதிரியான படங்கள்லாம் சேரனை நம்ம ஒரு வெங்காயம்னு ஒரு படம் எடுத்துகிட்டு போனால் நம்மளை காப்பாற்றி அங்கே விட்டார்ல, அந்த மாதிரி அடுத்தடுத்து உலகத்தில் சேரன் இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு சேரன் தான். அவர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு அதான் திரைத்துறையில் அண்ணன் அப்படின்னு டைட்டிலில் போட்டால் கூட சேரன் அண்ணன் டைரக்டர்னு போட மாட்டேன், தயாரிப்பாளர், இன்னைக்கு வந்து அவர் எழுத்தாளர் சங்க தலைவர், எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அவர் சேரன் அண்ணன் அப்படிங்கிறதுல 1000 கதைகள் இருக்குது. அந்த கதைகளை தெரிஞ்சவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க, அப்படிதான் டைட்டிலில் போடுவேன். எல்லாருக்கும் வணக்கம். ராஜகுமார் அப்படி தான் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு தான் பேசுவார். ஏன்னா அவருக்கான அந்த சூழல் அப்படி. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்துக்கு ஆட்கள் வரல, கூட்டம் இல்லை, படத்தை தூக்கிட்டாங்க. முதல் நாளே நிறைய இடத்துல தூக்கிட்டாங்க. 2வது நாள் சில இடங்கள் மட்டும் ஓடுது, அதுவும் இன்னைக்கு எடுத்துருவாங்கன்ற காலகட்டத்தில் எனக்கு திடீர்னு அந்த படத்தை பற்றின செய்தியை ரோஹிணி மேடம் சொல்கிறாங்க, சார் இப்படி ஒரு படம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு. அவங்க இவ்வளோ சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சரி போட சொல்லுங்கள் பார்ப்போம்னு கேஷுவலாக போய் இந்த தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் பார்க்குற அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒன்றுமே புரியல. இப்படி ஒரு பையன் ஒரு கேமராவை தூக்கிக்கிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போய் இருக்கிற சின்ன பிள்ளை, ஆயா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் நடிக்க வச்சு, ஆனால் சொல்லியிருக்கிற கருத்து வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கருத்து. நம்ம மடமையை கொளுத்தக்கூடிய, நம்மளோட உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிட்டு வியாபாரம் பண்ணுறவங்களோட பொய்யை தோல்விச்சு காட்டுற ஒரு படம். ஆனால் அது ரொம்ப நேர்த்தியாக ஒருத்தர் எடுத்துருந்தன்றப்போ சும்மாவே நம்ம ஒரு நல்ல படம் பார்த்தோம்னா தூங்க மாட்டோம். உடனே பதிவு போடுறது என்ன, அதை பற்றி பேசுகிறது என்ன, அதை கிடைக்கிற மேடையிலலாம் பேசுகிறது என்னன்னு சொல்லும் பொழுது இது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக என்னுடைய தாட்ஸாக இருந்தது. என்னுடைய கிராமத்து மக்களை நான் அதுக்குள்ளே பார்த்தேன். என்னோட கிராமமும் என்னோட மக்களும் உள்ளுக்குள்ள இருக்கும்போது என்னால் அதை விட்டு விடுபட்டு வெளியே போக முடியாமல் சரி அந்த படத்தை என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப நல்லா இருக்கு இது ஏன் ஓடலைன்னு கூப்பிட்டு பேசும்போது அவர் இப்படி சொல்லும்போது அதை அந்த அந்த நேரத்தில் என்னை யாரோ நிறைய பேர் தூக்கி சுமந்துருக்காங்கல்ல, அப்போ நான் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பப்போ நான் ஒருத்தனை தூக்கி சுமக்கணும்ல, அதான தர்மம். அந்த இடத்துல நான் சங்கை ராஜகுமாரை தூக்கிக்கிட்டேன் தோள் மேலே. அப்புறம் எல்லா இயக்குநர்களையும் கூப்பிட்டு அந்த படத்தை பாருங்கன்னு சொன்னோன்னே, இப்போ சங்கை ராஜகுமார் கூப்பிடும்போது யாருன்னு தெரியல, வர முடியல அப்படின்றப்போ இப்போ நான் கூப்பிட்டோன்னா அதுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. எல்லா இயக்குநர்களும் வர்றாங்க. கிட்டத்தட்ட 52 பேர் இன்னைக்கு படம் பார்க்குறாங்க இயக்குநர்கள். அன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் படம் பார்த்தது மாதிரி அன்னைக்கு போனேன் லோகேஷோட டிசி பார்க்கறதுக்கு. எல்லா இயக்குநரும் இங்கே இருந்தாங்க. எனக்கு இதே மாதிரி ஒரு காட்சி ஏற்கனவே அரங்கேறி இருக்கேன் வெங்காயத்தில், அப்படி தான் தோணுச்சு. அத்தனை இயக்குனர் இருந்தாங்க. அப்போ அந்த வெற்றி இருக்கும்போது நம்ம கூப்பிட்டா எல்லாமே நடக்கும்.
அது அன்னைக்கு நான் பார்த்தேன். அதை இப்போவும் அது நடந்துச்சு, அன்னைக்கு அது நடந்துச்சு. அப்போ எல்லா டைரக்டரும் பார்த்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு படம் பார்த்தா சில டைரக்டர்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் பின்வழியை ஓடி போயிடுவோம் படம் நல்லா இல்லைன்னா. ஆனால் அத்தனை பேரும் நின்று அந்த திரைப்படத்தை வேல்யூ பண்ணி நின்று பேசினாங்க. அந்த 52 டைரக்டர்ஸ் பார்த்ததும் அதை பூரா கட் பண்ணி ஒவ்வொரு டைரக்டரோட கருத்துக்களையும் வீடியோவாக மாற்றி அவரோட படத்தை இடையில இணைச்சு அதை கொண்டு போய் சன் டிவியில் போட்டு காட்டினேன். சார் இப்படி இவ்வளோ டைரக்டர் சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப நல்ல படமாக தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 5 ரூபாய்க்கு வாங்காத அந்த படத்தை 52 லட்ச ரூபாய்க்கு விற்றோம். இப்படி ஒரு முயற்சியை சினிமாவுக்காக திரும்ப 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 ஒருத்தர் எடுத்துக்கிட்டே இருந்தானா அவனை ஒரு நாள் சினிமா கொண்டாடியே தீரும். அது வேற வழியே இல்லை. நம்ம அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு அந்த லைஃப் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவருக்கும் கிடைக்கணும், அவர் ஜெயிக்கணும். அப்போ கூட நான் சொன்னேன் அவர்கிட்ட, வெங்காயம் முடிஞ்சோடனே கொஞ்சம் நல்ல கதையெல்லாம் எழுதுறாரு, நமக்கேற்ற கதை மாதிரி இருக்கு, இந்த படத்தில் நம்ம ஒரு வேஷம் மறந்துருக்கலாமே அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டு, நல்ல கதை எழுதலை, அது ஏன் போய் சேர மாட்டேங்குதுன்னா நடிகர்கள் இல்லை, நாங்கள் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர் தான், எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும், நீ நல்ல கதை எனக்கு சொன்னீன்னா நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். மாட்டானே தம்பி, அங்கே மட்டும் வரவே மாட்டான், அந்த பக்கமே திரும்ப மாட்டான். ஏன்னா அவன் படத்தை கெடுக்கிறதுக்கு அவன் தயாராக இல்லை. ஆனால் அந்த 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 இடத்துல ஒருத்தன் சரிஞ்சிட்டான்னா இல்லை அந்த ஆசைகளுக்கு இடம் கொடுத்துட்டான்னா அவங்ககிட்ட இருக்க உண்மை காணாமல் போயிடும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் கட்டாயப்படுத்துறதை விட்டுட்டேன். ஏன்னா அந்த உண்மை இப்போ அவர் நிறைய இடங்கள்ல நானும் ராஜகுமாரும் சந்திச்சுக்கிட்டே போவோம் ஒவ்வொரு விஷயமா. இப்போ நான் கடைசி எடுத்த ராமதாஸ் ஐயாவோட படத்துக்கு கூட எனக்கு முன்னாடி இந்த கதையை எழுத உட்கார்ந்த ஆள் அவர் தான் ஐயாவோட படத்தை கதையை எழுதி எடுத்து பண்ண வேண்டியது. அது ஒரு சில காரணங்களால் அவங்க அதுக்கு ஒரு வேல்யூ வேணும், அது இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும், தயாரிப்பாளர்லாம் சேர்ந்து என்னையை பேசும்போது என்கிட்ட ராஜகுமாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் கதை எழுதி வச்சு, ராஜகுமார் தெரியுமே தம்பி தானே, அப்போ அவர் நிறைய குறிப்பெழுதி வச்சிருக்காரு, நீங்கள் எடுத்துக்கின்றப்ப எனக்கு நெருடுது. அவன் எடுக்க போகிற படத்தை அவன் எடுக்கணும்னு நினச்சி எழுதின படத்தை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராமதாஸ் ஐயாட்டே சொல்கிறேன், தம்பி எடுக்கட்டும், நான் வேணா சப்போர்ட் பண்ணுறேன் கூட. ஏன்னா அவன் ஒரு கனவு இருந்திருக்கும், அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும், அவன் ஒரு அழகாக அந்த கதையை தொகுத்திருப்பான், அப்போ அதை போய் நான் எடுக்கணும்னா தட்டி பறிச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவங்க அப்புறம் பேசிட்டு இல்லை இந்த கதை இன்னும் சிறப்பாக வரணும், இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி என்னால் மறுக்க முடியல, வேறு வழி இல்லை, கேட்குறாங்க, ஒரு பெரியவர் கேட்கும்போது நான் அதை வேணாம்னு தூக்கி போட்டு வர்ற அளவுக்கு எனக்கு அந்த அவரோட அன்பை நான் உதாசீனப்படுத்த முடியாது, வேறு வழி இல்லாமல் நான் ஒத்துக்கிறேன் தம்பின்னு சொல்லிட்டு தெரியுது. அது கூட அவனுக்கு வருத்தம் என் மேலே, ஆனால் உங்கள் மேலே எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம்னு நினைனேன், பட் நான் என்ன பண்ண முடியும், உனக்கு நல்லது செஞ்சா அதே சேரம் தான், உனக்கு கெடுதல் செஞ்சா கூட இருக்கட்டுமே, நீ வச்சுக்க அப்படி. ஏன்னா அப்படி இடத்துல ஒண்டி நம்மளை தள்ளும். ஆனால் வேற வழி இல்லை. இப்போ பாருங்க, அந்த படம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை யாருக்கும் போச்சு, கடைசியில் எடுக்கப்படவே இல்லை. அது அப்படியே ஒருத்தரோட உழைப்பு, இவரோட உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும், அந்த உழைப்பு மாறிச்சு. என்னோட உழைப்பு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 15 பேர் அதுக்காக டீம் எல்லாம் போய் இடம் பார்த்து லொக்கேஷன் பார்த்து எங்கெங்கேயோ அலைஞ்சு காடு மேடெல்லாம் அந்த ஊரை கண்டுபிடி. ஏன்னா அவர் 1987 வரலாறு, 87லேருந்து நடந்த விஷயத்தை பூரா பதிவு பண்ணி இப்போ போனால் எல்லா இடத்துலையும் 2026 87ஓட ஊரை வில்லேஜ் எங்கேயே தேடுறது. ஆனால் தமிழ்நாடு பூரா முழுக்க நாங்கள் அலைஞ்சு அந்த மாதிரி வில்லேஜையும் அந்த மாதிரி ரோடுகளையும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு ஆட்களை பூரா கண்டு. அப்போ உள்ள ஆட்களோட தோற்றமே வேற, இப்போ நீங்கள் என்ன ஆளே இல்லை, முகமே இல்லை, மாறி இருக்கு. அதை நாங்கள் பூரா ரெஃபரன்ஸ் வச்சு அவ்வளோ 1.5 வருஷம் நாங்கள் அதுக்கான தீசிஸ் பண்ணி 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 அவ்வளோயும் திரட்டி வச்சதுக்கப்புறம் அந்த படம் நடக்கலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வழி பாருங்கள். அவங்க சொல்லலாம், நான் உங்களுக்கு அந்த வேலை பார்த்த வரைக்கும் சம்பளம் கொடுத்துட்டேன்னு. சம்பளம் அல்ல எங்களோட தாட், நாங்கள் நினச்சது, நாங்கள் கற்பனை பண்ணது, எங்களோட மண்டைக்குள்ளே ஊர்ன அந்த கதை வெளியில் வந்துச்சுன்னா எனக்கு சம்பளமே கிடைக்காது, நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான இயக்குனர். எனக்கு நான் எடுத்த படம் வெளியே வரணும், ஆனால் அது வரல, அது நின்றுச்சு. என்ன காரணம் கேட்டால் அப்பா அம்மையை சண்டை போட்டாங்க, படம் நின்று போச்சு. இப்போ அப்பா அம்மையை சேர்ந்துட்டாங்க, படம் இருக்கிற ஆள் இல்லை, என்ன பண்ணுறது? சிரிக்கிறார் ஒருத்தர் என்னை நினச்சி பார்த்து. இதுதான் அவலம். அது மாதிரி தான் சினிமா வந்து எங்கே நம்மளை தூக்கிக்கிட்டு போகும், எங்கே நம்மளை ஏமாற்றும், எங்கே நம்மளை உட்கார வைக்கணும் தெரியாது. இந்த ஒன் கூட இவர் எடுத்த முயற்சிக்கு இவரை தூக்கிட்டு போகணும். பார்க்கலாம் இந்த சினிமா என்ன பண்ணுதுன்னு. தேங்க்யூ. என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, பல நல்ல படத்தை கொடுத்ததுக்காகவும் சேரன் சாருக்கு நன்றி சொல்லலாம், வெங்காயம் படத்தை ப்ரமோட் பண்ணதுக்காகவும் நன்றி சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் நானும் இருக்கிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ராஜ்குமார் கிட்ட நான் சேர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தான்.
என்ன எனக்கு ஃபோன் பண்ணது வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் தான் ஃபோன் பண்ணார். நம்ம தம்பி ஒருத்தர் வராருங்க, ஐயாவோட தொண்டர், நீங்கள் என்னென்னு பார்த்து என்ன முடியுமோ செய்யுங்க. ஏன்னா அவருக்கும் பெருசாக சினிமா பற்றியெல்லாம் தெரியாது ராமகிருஷ்ணனுக்கு. வந்தால் இப்படி ஆசிட்டிஸ் நீங்கள் சத்யராஜாவே வரணும், அதில் ஒரு பாட்டு வருது, அதில் மட்டும் பெரியார் கெட்டப்பில் ஒரு 4-5 ஷாட் வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். எனக்கு வந்து ஒரு படம் நடிக்கல எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கதாநாயகன நடிக்கலையாவது முழு கதையை சொல்லுவாங்க. இவங்க மியூசிக், இவங்க கூட நடிக்கிறவங்க, கவுண்டமணி, செந்தில், அது இதுன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். இப்போ கேரக்டர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள ஒரு 20 வருஷமா வந்து நம்ம கேரக்டர் தப்பு இல்லாமல் இருந்தால் போய் நடிச்சுட்டு வந்துடுது, அவ்வளோதான். நானும் கூட அதுக்கு ஒரு பஞ்சு டயலாக் வச்சிருக்கேன். வால்டர் வெற்றிவேல் அமைதிப்படை காலத்துல சினிமா என் கையில் இருந்தது, இப்போ நான் சினிமா கையில் இருக்கேன். அதனால வந்து போனோமா வந்தோமா அதுதான். அப்புறம் நான் நடிக்காத படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா ப்ரமோஷனுக்கு எல்லாம் நான் போறதில்லை. இப்போ சேரன் சார்னா போய் ஆனா என்ன, எழுத்தாளர் சங்க தலைவர், இயக்குனர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர்னா போயிடணும். நான் ஏன் போறதில்லைன்னா பிரச்சனை என்னன்னா, மாசம் ஒரு படம் வருது. அது நான் போன மாதம் வந்து சாருகேசி, இந்த மாதம் ஜிடி நாயுடு, அடுத்த மாதம் மண்டாடி வருது. இப்போ நம்ம நடித்த படத்தை பற்றி நம்மளுக்கு சின்ன விமர்சனம் மனசுக்குள்ள இருந்தாலும் கூட அது மேடையில் சொல்கிறது நாகரிகம் இல்லை. அந்த படத்தை பற்றி புகழ்ந்துதான் பேசியானும். என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக், ஒரு 2 பால் ஓவராகவே போடுவேன், எக்ஸ்ட்ராவாக 2 பால் போடுவேன். ஏன்னா மனிதர்களுடைய சந்தோஷம், குறிப்பாக கலைஞர்களுடைய சந்தோஷம் வந்து அங்கீகாரத்துக்காக ஏங்குவது தானே, பாராட்டுக்காக ஏங்குவது அப்படிங்கிறத மனிதனுடைய மனமே. அதனால அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போவோமே. நானும் மணிவண்ணன் சார்ல சும்மா தமாஷா சிரிச்சு பேசினேன். தலைவரை, ஐஸ் வைக்கிறதுனா சின்ன கியூப் எல்லாம் வைக்கக்கூடாது தலைவரை, அது வலிக்கிட்டு வந்துடும். பெரிய பாரை தூக்கி போட்டு அடிச்சிடணும். ஒன்னா அவன் மண்டை உடையணும், இல்லாச்சு ஐஸ் உடையணும், 2ல வைக்கிற ஐஸ் அப்படி வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் வில்லாதி வில்லன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அதுவே வந்து எனக்கு ஒரு 125 படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணல. அப்பதான் நடிப்புங்கிறது எவ்வளவு சுகமான வேலைன்னு தெரிஞ்சது. ஏங்க ஒரு படம் டைரக்ட் பண்றோட விட்டீங்க? ஏங்க ஆர்ட் டைரக்டர் கலை வந்து பேசுவாரு, இது சோஃபா போடலாமா சேர் போடலாமா, கலை நீங்க தலைவரை கொஞ்சம் சோஃபா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு. நக்மாவோட காஸ்டியூமர் வருவார், சார் புடவை கொடுக்கலாமா சார், சுடிதார் கொடுக்கலாமா? அவங்ககிட்டயே கேளுங்க, அவங்களுக்கு தெரியாதா? சரி சுடிதார் கொடுங்க, சுடிதார் குடிங்கன்னு டயலாக் எழுதலாம போகையில் ஹேர் ட்ரெஸ்ஸர் வரும், சார் நக்மாக்கு கொண்டையா லூஸ் ஹேரா ஜடையா சார்? அம்மா தேவையா உனக்கு டைரக்ஷன்? ஃபைட் மாஸ்டர் ரேம்பர் வாட்சிங் வந்து, சார் நாளைக்கு எத்தனை ஃபைட்டர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொடியூசர் ராம்நாத் நின்றுட்டே இருப்பார். 50ன்னு சொன்னா அவரை வருத்தப்படுவாரா? ஒரு 10 சொன்னா 10ன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து, சார் 10 பேர் வச்சு எடுத்தா நல்லா இருக்காது சார், கிராண்டா இருக்காது பாரு. இவ்வளவு சிகலுக்கு நடுவில் படம் இதையெல்லாம் முடிச்சுட்டு மாமன் மகள்னு ஒரு படம் போறேன்னா, ஜோடி மீனா, மணிவண்ணன், கவுண்டமணி அண்ணன், குருதனவால் டைரக்ஷன், பொள்ளாச்சியில் அப்படியே சொர்க்கமா தெரியுது. ஷார்ட் அடினா போனோம், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் நடிச்சோம், கட்டுனா வந்து உட்காந்தோம், உலக அரட்டை அடிச்சுட்டு அங்கே லொக்கேஷன் இல்லாத மற்ற எல்லா நடிகர்களை பற்றி கலாய்ச்சிட்டு, இருக்கிறவங்கள பற்றி பேச முடியாதுல்ல, இல்லாதவங்களை பற்றி எல்லாம் பேசி ஜாலியாக இருந்தது. இப்போ உண்மையிலேயே இந்த படம் வந்து எனக்கு பிரமிப்பா இருக்குது. சேரன் சார், நீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் இருக்கு படத்துல. இது எப்படி சாத்தியம் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒன் மேன் ஆர்மின்னு சொல்ற மாதிரி ஒன் மேன் ராஜமௌலின்னு நினைக்கிறேன், ஒன் மேன் பாகுபலி அப்படிங்கிற அதிகம். ஓ ஓ இல்ல, உண்மையிலேயே பத்திரிகை நண்பர்கள்கிட்ட நான் இது வரைக்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். என் ஞாபகத்துக்கு நான் நடிச்ச படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்ந்து எப்படியாச்சும் எல்லாம் சேர்க்க முடியாது, நல்லா இருந்தா தான் போய் சேர்க்க முடியும். எப்படியாச்சும் எப்படி சேர்க்கிறது? அது சரியா இல்லாத சாப்பாட்டை எப்படியாச்சும் எப்படி சாப்பிட முடியும்? நல்லா இருந்தா தான் சாப்பிட முடியும். அது மாதிரி இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நம்ம என்னன்னா, நம்ம லைம் லைட்ல இருக்கிறவங்களை பத்தியே தான் எழுதிட்டு இருப்போம். அது இல்லை, அது எப்படி சினிமா ஒரு வியாபாரமோ, நாங்க நடிக்கிறது ஒரு வியாபாரமோ, அது மாதிரி பத்திரிகை ஊடக தொழில் எல்லாமே அது வியாபாரம் தான். வியாபாரங்கும் போது சினிமாவில் வந்து அதிக சம்பளம் வாங்குற நடிகர்கள் பற்றி எழுதும் போது தான் ஒரு சேலபிலிட்டி இருக்கும், அதை படிப்பாங்க. ஒரு கிசு வர்றதுனாலும் கூட அவங்கள பற்றி வந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
யாரோ தெரியாத முகத்தை பற்றி எழுதல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இது மிகப்பெரிய சாதனையா நான் கருதுறேன். அவர் சொல்லிட்டாரு பாருங்க, மோர் தென் ராஜமௌலி, மோர் தென் பாகுபலி அப்படின்னா, இந்த படத்தை கொண்டு போய் இப்போ என்னதான் இங்க பேசினாலும் உங்க கையில் தான் இருக்குது. இதை வந்து நீங்க 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குற கதாநாயகருடைய படத்தை எல்லாத்தையும் தாண்டி நீங்க ப்ரமோட் பண்ணாதான் முடியும், இல்லாட்டி முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் தேவையில்லை, அவங்க முகம் போஸ்டர் இருந்தாலும் வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதானே. அதனால வந்து இது உங்களுடைய ஒரு டியூட்டியா எடுத்துக்கணும், கடமையா எடுத்துக்கணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி புதிய முயற்சிகள் பண்ணக்கூடிய இயக்குனர்கள், இளைஞர்கள் நிறைய சினிமாவுக்கு வருவாங்க. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ராஜ்குமார் கிட்ட எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம்.